ஸ்ரீதராஜன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ. நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு வந்து எங்கள் சேனல் சார்பாக வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து வெளிநாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி தன்னோட டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நான் வெளிநாட்டில் இருக்கேன், அந்த டைம் ஷெட்யூல் எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ இருந்தாலும் எங்களோட ரிக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு எங்கள் டீம் சார்பாக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து மெயின் டார்கெட்டாக வந்து வச்சுருப்பாங்க. என்ன ரீசன்லாம் நம்ம பெருசாக அலசி ஆராய முடியாது. பட் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கும், இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸில் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது வந்து காமனாக வச்சுருப்பாங்க. சிங்கப்பூர், மலேசியா, கல்ஃப் கண்ட்ரி அப்படின்றது வந்து ஒரு காமனான பேட்டர்னாக எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்றத வந்து எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய நபர்கள் அங்கே வந்து ஒரு 2 years 3 years எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து நியூசிலாந்து போகணும், கனடா போகணும், யூகே போகணும், ஆஸ்திரேலியா போகணும் அப்படின்ற அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரத்துக்கு அடுத்த பிளானை வந்து பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருந்து அல்லது கல்ஃப் கண்ட்ரி, சிங்கப்பூர், மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு வெல்டரை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து மெயினாக நாங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறோம். நாங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை வருஷமாக போலந்து நாட்டில் வந்து இருக்கீங்க? ஸோ இந்த ஃபீல்டில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன, அதில் இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்தது எங்கள் நேர்கள் கேட்க விரும்பிய கேள்வி எல்லாமே ஒவ்வொன்றா உங்ககிட்ட நான் கேட்பேன். நான் இங்க 3 வருஷமா வேலை செய்யறேங்க. ஓகே, சூப்பர். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா ட்ரை பண்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு கரெக்டா. ஓகே, வெரி குட். ஃபர்ஸ்ட் வெரி வேலிடான ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க நீங்க. எல்லாத்துக்கும் அது இருக்கும், அப்ளை பண்ண 2 மாசத்துல போக முடியுமா, 3 மாசத்துல போயிட முடியுமான்னு கேட்பாங்க. ஆனால் கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்றது. தேங்க்யூ. விசா ஒரு வாட்டி ரிஜெக்ஷன் ஆகும், 2வது வாட்டி தான் பாஸ் ஆகும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் வேற, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரிஜெக்ஷன், செகண்ட் டைம் தான் வந்து ப்ராசஸ். சூப்பர். ஓகே, அவங்களுக்கு லக் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். ஓகே, இல்ல அப்படின்னா செகண்ட் அட்டெம்ப்ட் தான். மார்ச் இல்லைன்னா அக்டோபர் இருக்கு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஓகே, நீங்க வந்து எப்படி இந்த போலந்து நாட்டுக்கு வந்து முயற்சி பண்ணி வந்தீங்க? இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது நாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க தமிழ்நாட்டுல இருந்தே போலந்துக்கு வந்ததா? 15 வருஷம் இந்தியாவில் வேலை பார்த்தாச்சு. வெரி குட். 12 மணி நேரம் வேலை பார்த்தா 40,000 50,000த்துக்கு மேல சம்பாதிக்கவே முடியல. ஓகே, ஒரு வெல்டரு, ஒரு ஃபிட்டரா. ஓகே, சான்ஸே இல்ல. ஓகே, சரி, இங்க வந்தாதான், இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா 1,30,000 வந்த ஸ்டார்டிங்ல வாங்கிருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு டிஆர்சி கிடைச்சது. ஒரு 2.5 வருஷம் பொறுத்து அந்த கார்டு கிடைச்சது. அதுக்கப்புறம் வேற வேலை மாத்தின பிறகு வாரம் 50,000 சம்பாதிக்கிற அளவுக்கு இப்போ ஓரளவுக்கு உயர்த்திருக்கேன். ஓகே, ஃபைன். நீங்க உள்ள போலந்து நாட்டுக்கு உள்ள போகும்போது எப்படி நீங்க செல்ஃபா ட்ரை பண்ணி போனீங்களா, இல்ல ஏதாவது ஏஜென்சி துணையோட தான் நீங்க போனீங்களா? நான் ஏஜென்சி மூலமா தாங்க போனேன். ஏஜென்சி மூலமா தான் வந்தீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்தது வந்து அவங்க என்ன வேலைக்கு சொன்னாலும் அதே வேலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போ வந்து நான் வெல்டர்லேருந்து இப்போ இன்னொரு வேலைக்கு மாறிட்டேன். இப்போ என்ன வேலைக்கு நீங்கள் மாறி இருக்கீங்க? இல்லை, வெல்டர் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஒரு ஏஜென்சிலேருந்து வேற ஏஜென்சிக்கு மாறியாச்சு. கம்பெனி மட்டும் மாறி இருக்கீங்க, அதனால சேலரி ஹைக்கும் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அது என்னன்னா அந்த கார்டை வந்து டிசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும் நம்ம உடனே. ஓகே, ஓகே, ப்ராப்பரா. ஓகே, ஸோ அதனால உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சிருக்கு, சேலரி வந்து அதிகமாக வந்து கிடைச்சிருக்கு. ஆமாம். ஓகே, பொதுவாக இந்த வெல்டிங் வர துறையில் வரவங்களுக்கு வந்து அனுபவம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டவர்களும் டிக்கு, மிக்கு, ஆர்க் வெல்டிங்கு, 6G அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இப்போ நான் சொன்ன 4மே தெரிஞ்சிருந்தா தான் வர முடியுமா, இல்லை இதில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் வரலாமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் இன்டர்வியூல பாஸ் பண்ணது கஷ்டம். போலந்து நாட்டுல இன்டர்வியூல பாஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்க 1 வருஷம் மினிமம் வெல்டிங் வேலை தெரிஞ்சா அது போதுமானது. அவங்க வந்து இங்க பழைக்கலாம்.
பொழைக்கலாம். இல்ல நான் கேள்விப்பட்டத சொல்றேன் நானு. இப்ப நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்டிங் வந்து தெரியும்னு சொல்லிட்டு உள்ள வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தெரியல, சரியா அடிக்க வராது. அப்ப வந்து ஒரு 3 மாசம் ட்ரெய்னிங்லாம் குடுப்பாங்க. குடுத்ததுக்கப்புறம் அவங்கள வந்து ஃபுல் டைமா ஒர்க் பண்ண வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள வந்து டெஸ்ட் அடிக்கும்போது வந்து அவங்க கரெக்ட்டா அடிக்கல அப்படின்னா, திருப்பி அனுப்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்து இருக்கு அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கேன். இதெல்லாம் உண்மைதானா? இப்போ என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாட்டுக்கே அனுப்பிட மாட்டாங்க. ஒரு கம்பெனில அனுப்புவாங்க அந்த ஏஜென்சி. ஓகே. ஒரு ஏஜென்சிக்கு 100 கம்பெனி டை அப் ஆவது இருக்கும் கண்டிப்பா. ஓகே. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு கம்பெனில சரியில்லைன்னா, அடுத்த கம்பெனிக்கு மாத்தி பார்ப்பாங்க. ஒரு 2, 3 கம்பெனிக்கு மாத்துவாங்க. ஒரு கம்பெனில வந்து 2F, F3, F1 அப்படின்னு கிரேட் இருக்கும். ஓகே. அதுக்கும் கீழே கொஞ்சம் இறக்கி டெஸ்ட் கொடுப்பாங்க. ஓகே. ஓகே, ஒரு டாகா வெல்டர் போடுறாரு அதுன்னா அது ஒரு கேட்டகரி. ஓகே. சரி, சரியா தெரியல, நமக்கு ஆள் தேவைன்னா கிரைண்டிங் பண்ண சொல்லுவாங்க அவரை. ஓகே. ஓகே. இப்போ வரதுக்கு வந்து 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும். அதாவது வெல்டிங் அடிக்க தெரிஞ்சிருந்தா போதும். இந்த பர்டிகுலராக 6G வேணும், ஆர்க் அடிக்கணும், டிக் அடிக்கணும், மிக் அடிக்கணும் அப்படின்றதுல காமனான வெல்டிங் அடிக்க தெரிஞ்சாவே போதும். நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு நபரா, குவாலிஃபைடு நபரா? தகுதி, முயற்சி பண்றதுக்கு தகுதி இருக்குது. ஓகே. அது 6G வெல்டர்னா அதுக்கேற்ற சம்பளம் வரும். ஓகே. அது 45 டிகிரில வந்து பைப்பை வச்சு அதை சுத்தி அடிக்கணும். அதெல்லாம் 6G கேட்டகரி. அது வந்து SS அதுதான் அதிகமா இருக்கும். ஓகே. இப்போதைக்கு வந்து MS, மைல்டு ஸ்டீல் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் போதும். 6G வெல்டர்னா மினிமம் 5 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் 6G பொசிஷன்லாம் அடிக்க முடியும். சாதாரணமா உடனே வந்து யாரும் அடிக்க முடியாது. ஓகே. இந்த வெல்டிங் துறைக்கு வேலைக்கு வர்றதுக்கு வந்து ஏதாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இப்போதைக்கு வந்து என்னன்னு கேட்டா சர்டிபிகேட் கேக்குறாங்க. யூரோப்பியன் யூனியன் சர்டிபிகேட் இருக்குதா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. சில இடத்துல இந்த சர்டிபிகேட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது வந்து அங்க போயிட்டு நம்ம டெஸ்ட் அடிச்சு யூரோப்பியன் கண்ட்ரில வந்துட்டா மினிமம் டெஸ்ட் அடிக்கணும். அங்க போய் இந்தியால அடிக்கணும். இந்தியாவுல எனக்கு தெரியல, இங்க இருக்குது. ஓகே. இந்தியாவுல இருக்கேன்னு எனக்கு தெரியலங்க. நான் டெஸ்ட்லாம் அங்க அடிச்சுட்டுலாம் வரல. இப்போ வந்து மாறி இருக்கு. இப்போ ஒரு சில கம்பெனில மட்டும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரி யூனியன்ல வந்து நீங்க வந்து அடிச்சு காட்டணும். கரெக்ட்டுங்களா? இப்ப வந்து ஒரு கம்பெனில நான் டெஸ்ட்டுக்கு வந்தேன். எங்களை சர்டிபிகேட் கேட்டாங்க. யூரோப்பியன் யூனியன் சர்டிபிகேட் வேணும், வெல்டிங் சர்டிபிகேட். என்கிட்ட இல்ல, ஆனா நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு சர்டிபிகேட் வாங்கி தரேன், என்ன அப்ரூவ்டு கொடுங்க கேட்டேன். சரி இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னா, நான் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணி நான் பாஸ் ஆயிட்டேன். உடனே நான் வேலைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி 1 மந்த் கழிச்சு நீங்க அப்புறமா பொறுமையா கொடுங்க சர்டிபிகேட் அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இப்ப வேலை நல்லா இருந்ததுனால சர்டிபிகேட் பொறுமையா கொடுங்கன்ட்டேன். ஓகே. அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதில் வந்து குறிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. 10th படிச்சிருக்கணும், 12th படிச்சிருக்கணும், இல்லை ஒரு ஐடி சர்டிஃபிகேட் இருக்கணும், அந்த மாதிரி அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. இல்ல சார், அதெல்லாம் தேவையில்ல. அது வந்து என்னன்னா டைரக்டா கம்பெனி மூலமா போறாங்கன்னா அவங்க மினிமம் டிப்ளமா அதெல்லாம் முடிச்சுட்டு தான் டைரக்ட் எம்ப்ளாயர் போக முடியும். அது வந்து ப்ரொசீஜரா படிச்சிருக்கணும். நம்ம வந்து இப்போ வந்து கல்ஃப் கண்ட்ரில வேலை பார்த்தாரு ஒருத்தர், 9th தான் 10th தான் படிச்சிருக்காருன்னா இப்ப அங்கிருந்து மூவ் பண்றாங்க, இங்க வரலாம். வந்துட்டு இங்க வந்து படிப்பெல்லாம் கேட்க மாட்டாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 300-400 ஏஜென்சி இருக்கு. அதுல எதெல்லாம் ஒண்ணுத்துல வேலை கிடைக்கும். வேலை எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும் இங்க. அதனால வந்து வேலை கிடைக்கிற கண்ட்ரி தான் போலண்ட். ஓகே. இதுல வந்து வயசு ஏதாவது இருக்குங்களா? இந்த வயசுக்குள்ள இருக்கவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது வயசு இருக்கா? இல்ல அனுபவம் இருந்தா போதும் எந்த வயசுல இருக்கவங்களும் முயற்சி பண்ணலாமா? என் ரூம்மேட் பாத்தீங்கன்னா அவர் வெல்டரு, அவருக்கு வயசு வந்து பாத்தீங்கன்னா 52. ஓகே. ஓகேங்களா? அவர் எந்த ஊருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஓகே. அதனால வயசுலாம் ஒரு விஷயம் இல்லைங்க. ஸ்கில்டு இருந்ததுன்னா போதும். ஸ்கில் இருந்தா போதும், உள்ள வர்றதுக்கு போதும். அது மட்டும் இருந்தா போதும். வயசு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. வயசு திறமை இருந்தா போதும். ஒரு கம்பெனி எம்ப்ளாயா உள்ள வரணும்னா அதுக்கு வந்து ஏஜ் வச்சிருப்பாங்க, கேட்டகரி வச்சிருப்பாங்க. டைரக்டா வந்து ஒரு ஏஜென்சி மூலமா ஒரு கம்பெனி உள்ள போறோம்னா அது வந்து தேவையில்லை. ஓகே.
ஸோ 2 வகையாக பிரிச்சிடுறோம். டைரெக்டாக கம்பெனியோட அப்ளை பண்ணி கம்பெனியோட டைரக்ட் எம்ப்ளாயாக நீங்கள் உள்ளே வரீங்கன்னா அப்போ வந்து சில கிளாஸ்லாம் வந்து இருக்கும். டிப்ளமோ இருக்கணும், நீங்கள் இந்த வயசுக்குள்ளே இருக்கணும், இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற ஆமா, கண்டிஷன்ஸ்லாம் ஆமா, இருக்கும். ஆமா, ஆமா. ஆனால் ஒரு இருக்கும். ஏஜென்ட் தேர்ட் பார்ட்டி மூலிமா நம்ம போய் அவங்க மூலிமா ஒரு கம்பெனிக்கு நம்ம போய் வேலைக்கு போயிட்டு வர போகிறோம் அப்படின்னா அப்போ படிச்சிருக்குன்ற அவசியம் இல்லை, ஏஜ் ஒரு பிரச்சனை கிடையாது, உள்ளே வரதுக்கு சான்சஸ் வந்து அதிகம். ஆமா. ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கார் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, ம் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது, ம் அவருக்கு மொழி மட்டும் தான் தெரியும். ஓகே. ஓகேங்களா? ம் ஆனாலும் அவர் வந்து சர்வைவல் பண்றாரு, ம் கொடுக்குற வேலையை செய்யறாரு, ம் குடும்பத்தை பாத்துக்கிறாரு, குடும்பத்துக்கு பணம் அனுப்புறாரு. இங்கிலீஷ் சுத்தமா தெரியாது. சுத்தமாக தெரியாது. ஓகே. ம். இப்போ இங்கே வந்து இப்போ வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணுறது வந்து இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க படிச்சிருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு கேட்டகரி இருக்கவங்க டேரெக்டாக கம்பெனி அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க, மற்றவங்களாம் ஏஜென்சி அப்ரோச் பண்ணுங்கன்றத சொல்கிறீங்க. இப்போ கம்பெனியை அப்ரோச் பண்ணுறது அப்படின்றது என்ன மாதிரியான வழியில் நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுப்பீங்க? அதுதானே இன்லின்கிடு அந்த மாதிரி வந்து ஓகே. ஒரு 100 ஜாப் அப்ளை பண்ணா ஆ ஒரு 3 ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே. ஓகேங்களா? ரெஸ்பான்ஸ் வந்துன்னா ஸ்டெப் பை அதுக்கப்புறம் வந்து மற்ற காரியங்கள்லாம் வந்து பண்றாங்க. ஓகே. அப்போ வந்து டிப்ளமா இருக்குதா, அது இருக்குதா, வேற சர்டிபிகேட் இருக்குதா, உங்ககிட்ட ம் சேஃப்டி சர்டிபிகேட் இருக்குதா, பயங்கரமா கேக்குறாங்க. ஏன்னா நான் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சரி. இல்லை இப்போ பொதுவாக வந்து எது கேட்குறேன் அப்படின்னா இப்போ கம்பெனி அப்ளை பண்ணும்போது ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மி. இதே வந்து ஏஜென்சியாக போகும்போது டெஃபினட்டாக வந்து அவங்க ஒரு பிஸ்னஸ்ன்னு இதை பண்ணும்போது வந்து நம்மகிட்ட காசு இல்லாமல் அது ஒரு ப்ராசஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய ஸ்கேம் ஏஜென்சி தான் அதிகமாக இருக்கனால இந்த பர்டிகுலராக ஜென்யூனாக பண்ணுற ஏஜென்சியை கண்டுபிடிக்கிறதும் வந்து ஒரு சிரமமான விஷயமா இருக்குது. இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒர்க் பர்மிட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய், 400 ஸ்லோட்டி இந்த கவர்மெண்ட். ஓகேங்களா? 400 ஸ்லோட்டினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு 9,000 வச்சுங்களேன். இங்க 9,000 கொடுத்து அவங்க வாங்குறாங்கன்னா யார் மூலியமா தான் வாங்குவாங்க? 9,000 அவங்க ஒரு 25,000 30,000 கொடுத்து வாங்குறாங்க. ம் நமக்கு யாரு அது மாதிரி வாங்கி கொடுப்பா சொல்லுங்க பாக்கலாம். கரெக்ட். காசு கொடுத்தாதான் வாங்கி தருவாங்க. ஓகே. அது எதுக்கு இல்ல வாங்குறது? கவர்மெண்ட் காசு, கவர்மெண்ட்டுக்கு நான் இது மாதிரி ஒரு ஆள் எடுக்கணும், ம் ஓகே. அதுக்கு நீங்க அப்ரூவல் கொடுங்கன்னு கேட்கறதுக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு பணம். ஓகே. இப்ப நான் வேலையை மாறுறேன், என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து இந்த போலந்து கவர்மெண்ட்டுக்கு 220 ஸ்லோட்டி நான் வந்து பே பண்ணேன் கவர்மெண்ட்டுக்கு. அந்த பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும். ஸோ அதனால வந்து பணம் தவிர்க்க இயலாது, நீங்கள் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. டைரக்ட் கம்பெனினா ₹1 தேவையில்ல, கம்பெனியே பார்த்துப்பாங்க. பார்த்துப்பான். ஏஜென்சி மூலியமானா நம்ம எதுவும் பண்ண முடியாது, அவங்க வைக்கிறது தான் வேலை. வைக்கிறது தான் வேலை. வேணும்னா அந்த பொருளை நம்ம வாங்கிக்கலாம், வேண்டாம்னா விட்டுட்டு போயிடலாம். அவ்வளோதான். வெரி சிம்பிளாக சொல்லிட்டீங்க நீங்கள். இப்போ உள்ளே வந்து வரக்கூடிய நபர்கள் வந்து செலவு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு இருக்குங்க? இப்போ தங்குறதுக்குலாம் இடம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா, இல்லை தங்குறதுக்கு நம்ம ரெண்ட் பே பண்ணணுமா, எப்படி? என்கிட்டயே வந்து ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க வரும்போது, உள்ள வரும்போது. ஓகே. மினிமம் 500ல இருந்து 900 வரைக்கும் இந்த நாட்டு காசுக்கு. 500ன்னு வந்து மேக்சிமம் இந்தியன் மணிக்கு 10,000 வாங்குறாங்க. ஓகே. அது 10,000. கூட தனியா ரூம் தராங்க. ம் ரூம்ல ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. ஒரு ரூம்ல 2 பேர் 3 பேர் ஷேர் பண்ணி. 4 பேர் இருப்பாங்க. ஓகே. ஃபுட்டெல்லாம் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா? நம்ம ஃபுட்டெல்லாம் அங்கே கிடைக்குதா? காசு கொடுத்தா எல்லாமே கிடைக்குதுங்க. லிட்டில் இந்தியான்னு இருக்குது, ஆர்டர் போட்டா வந்துடுது, ஓகே. இல்லைன்னா போய் வாங்கிட்டு வந்துடலாம். ஓகே. ஆர்டர் அரிசி ஓகே. எல்லாமே. ஓகே ஃபைன். உங்கள் வாரத்தில் எத்தனை நாள் வேலை செய்வீங்க? ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் வேலை செய்வீங்க? எனக்கு இப்போதைக்கு 10 மணி நேரம் வேலை தராங்க. ஓகே. சனிக்கிழமை மட்டும் பாத்தீங்கன்னா 6 மணி நேரம், காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும். சண்டே வந்து எவ்ரி சண்டே லீவு தான். சண்டே லீவ் தான். இப்போ இங்கே வந்து ஓடி அந்த மாதிரிலாம் இருக்கா? ஓடி வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு மேலே பார்க்கும்போது, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ்க்கு மேலே பார்க்கும்போது அதுக்கு தனியாக வந்து எக்ஸ்ட்ரஸாக வந்து காசு கொடுப்பாங்களா? ஆமா, 1.5 இருக்கு. அது டைரக்ட் எம்ப்ளாயா போனா மட்டும்தான் இந்த காசு கிடைக்கும், இல்லைன்னா ஏஜென்சி எடுத்துப்பாங்க அந்த காசை. நமக்கு எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்கிறோமோ அத்தனை மணி நேரம் தான் காசு வரும். காசு வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா காசஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க, நமக்கு வராது.
ஓகே. பொதுவா அந்த போலந்த பொறுத்தவரையில வந்து ஒரு கோட்டா சொல்லுவாங்க. வருஷத்துக்கு வந்து ஒரு 50,000 விசா மட்டும் தான் ஸ்பான்சர் விசா குடுக்கணும் அப்படின்றத வந்து ஒரு கவுண்ட் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில வந்து இப்ப அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இதுல ஏதாவது பர்ட்டிகுலரா இந்த மாரி மந்த்ல வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது டியூரேஷன்ஸ் வந்து இருக்கா? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அ ஏப்ரல்ல இருந்து ட்ரை பண்ணலாம். ஏப்ரல், மார்ச்ல இருந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த பனிலாம் குறைஞ்சிரும். ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க யூரோப்பியன் கண்ட்ரில லீவ் போடுவாங்க. அவங்க ம். போய் சுத்துறதுக்கு. கரெக்ட். அப்போ சம்மர். வந்து ஆள் ஷார்டேஜ் ஆகும். ம். அப்போ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே. அதுதான். இப்ப வேலை செய்யும்போது இந்த வெதர் கண்டிஷன்ஸ் ஒண்ணு வந்து குறிப்பிட்டீங்க. பொதுவா யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இந்த மாரி யுகே மாரி நாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குளிர் அப்படின்றது வந்து ஒரு 4 மாசம் வந்து கொடுமையா இருக்கும். இந்த மாரி டைம்ல வந்து எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்க? எப்படியாவது ஒரு 4 வாட்டியாவது கீழ விழுந்திருப்பேன். ஒவ்வொரு வெதருக்கும். ஓகே. கண்ணாடி மாரி வழுக்குதுங்க. நடந்து ஆ. கூட போ முடியல ஷூ போட்டுக்கிட்டு. ஓகே. என்ன பண்றது? சறுக்கின்னு தான் போன பொழுது. ஷூல எவ்வளவு நேரம் சறுக்க முடியும்? ஓகே. அப்போ உங்களோட பார்வையில இப்ப வந்து போலந்து நாட்டிற்கு வெல்டிங் விசால வரணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தாராளமா ட்ரை பண்ணலாம். கரெக்ட்டா? கஷ்டப்பட்டாதாங்க எதுவுமே கிடைக்கும். அது உண்மதான். நிச்சயமா. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. ஆனா கஷ்டப்படக்கூடிய நபர்கள், ட்ரை பண்றக்கூடிய நபர்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்கு. தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடிக்கொண்டே இருக்கணும். கிடைக்கிறவங்கள தேடணும். ரைட். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ சோ மச். நீங்க வந்து இந்த டீடைல்ஸ் தான் வேணும்னு நினைச்சோம் நாங்க. அதாவது பொதுவா நம்ம சொல்றத விட ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் அந்த விஷயத்தை கன்வே பண்ணும்போது, அது இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட போய் ரீச் ஆகுமே அப்படின்றதுக்காக தான் உங்களை வந்து நாங்க அணுகுனோம் நாங்க. தேங்க் யூ சோ மச். நீங்களும் எங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னும்போது, அதுவும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கு. ஸோ உங்ககிட்ட இந்த தகவல் கிடைச்சது வந்து ஆல்ரெடி பல வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணியிருந்தாலும், ஸோ வேலை செய்யக்கூடிய நபர்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணும்போது, அது இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் இப்போ இந்த வீடியோ நாங்க வந்து உங்ககிட்ட கேட்டு நாங்கள் வந்து எடுத்தோம் நாங்கள். டெஃபினட்டாக இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் அப்படின்ற மாற்று கருத்து வந்து கிடையாது. ஏன்னா வாய்ப்பு இல்லைன்னு தான் பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது, முயற்சி பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிற இடத்துல அங்கேருந்து ஒரு நண்பரை இப்போ சேர்ந்து சொல்லும் போது எங்களுக்கு ஒரு கூடுதல் பலம் கிடைச்ச மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நன்றி பிரதர், உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இவ்வளோ நேரம் வந்து உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக ஒளிமுறை இல்லாமல் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக உங்களை வந்து நான் வந்து சந்திக்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியில் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி.